ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ராகா ப்ராக்டிஸ் செட்டு 2. ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே ப்ராக்டிஸ் செட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அதை பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்டிஸ் செட் எதுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்னிவீருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலிமா. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதில் வந்து 30 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகாலேருந்து கேட்குறாங்க. ராகா இஸ் நத்திங் பட் ரீசனிங், ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா. இது எல்லாமே கலந்து ஒரு 30 கொஷின் கேட்பாங்க. ப்ளஸ் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக ஒரு 50 கொஷின் தான். ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செட்டை வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா. சூப்பர். நவ் வி சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ்? எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்சிஎம் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்குது, 3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு நம்பரோட ஹையஸ்ட் ஃபேக்டர் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பவரில் நம்மளுக்கு எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 5 இருக்குது. தென் 3 பவரில் எது ஹையஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். 8 இருக்கா? 8. யா, அப்போ இதுதான் ஃபைட்டர்ஸ் இந்த நம்பர்ஸ்க்கான எல்சிஎம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 4th ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. நவ் வி சால்வ் த செகண்ட் கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க? sec x is equal to 17/15, then tan x equal to what? ஓகேங்களா. சூப்பர். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா sec square theta is equal to 1 plus tan square theta. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு டேட்டா வந்து sec x equal to 17/15. ஸோ அதுக்கு வந்து நம்ம 17/15 போட்டு ஸ்கொயர் பண்ணிடலாம். is equal to 1 plus tan square theta. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன ஃபைட்டர்ஸ் வரும் நம்மளுக்கு? 17 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 289. யா, தென் 15 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 225. ஸோ இந்த சைடு வந்து 1 plus tan square theta, இல்லைனா எக்ஸ்ன்னு வச்சுப்போம், தீட்டாவே வச்சுப்போம். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தால் -1 மாறிடுமா? யா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. 289 minus 225 divided by 225. கரெக்டா? யா, இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது? ஒரு 4 அண்டு 6. ஸோ 64. யா, அப்போ 64 டிவைட் பை 225 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ 64 நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா 8 கிடைக்கும். தென் 225 ரூட் எடுத்தால் 15 கிடைக்கும். அப்போ tan தீட்டாவோட வேல்யூ ஆர் tan எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8/15. ஸோ 8/15 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா. ஸோ நவ் வி கேன் மூவ் டு த தேர்ட் கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? த லீஸ்ட் நம்பர் விச் கேன் பி டிவிசட் பை 6, 9, 12, 15, 18 லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் 2. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற 4 நம்பரில் எந்த நம்பரை நம்ம இந்த நம்பர்ஸால் வகுத்தா நம்மளுக்கு மீதி வந்து 2 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம்? 6 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 180 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ இது வரச்சு சான்ஸே இல்லை. தென் 182 பார்ப்போமா? ஸோ பிகாஸ் 182 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரிமைனிங் வருது. சூப்பர். அதே மாதிரி நான் 9ஆலும் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 2 டைம்ஸ் போயிட்டுனா, அதாவது 20 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 180, தென் ப்ளஸ் 2 ரிமைனிங் வந்து 2 இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் 18ஆல் பார்த்தாலுமே உங்களுக்கு 10 டைம்ஸில் வந்துடும், தென் ப்ளஸ் 2 இருக்குது. ஓகே. தென் 12ஆல் பார்த்தா கூட நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 15 டைம்ஸா? 15 டைம்ஸ் வந்துடும், தென் ப்ளஸ் 2 இருக்குது. தென் 15th டேபிளில் பார்த்தா நம்மளுக்கு என்ன வருது? 12 டைம்ஸ் வருதா? யா, 12 டைம்ஸ் வருது. தென் வந்து 2 இருக்குது. கரெக்ட் ஃபைட்டர்ஸ். அப்போ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு 182 தான் வருது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா. சூப்பர். நவ் வில் சால்வ் த 4th கொஷின். ஃபைண்ட் த யூனிட் பிளேஸ் ஆஃப் திஸ் நம்பர். அது யூனிட் டிஜிட் கேட்குறாங்க, நத்திங் பட். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட் தான். ஸோ அப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து கடைசி டிஜிட் 4 வருது. அது நமக்கு கன்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி 9 மல்டிப்ளை பண்ணால் கடைசி டிஜிட் 1 வரும். ஓகே. தென் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா
ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 வருது. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 5 வரணும். ஸோ அப்படியே 5 வரா மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இந்த 5th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? 2 items sold at 18,602. ஓகே, சேலிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஐட்டத்துக்கான சேலிங் ப்ரைஸு. ஓகேங்களா, ஈச்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம 18602 வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணினோம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 12 வருது. யா, ரிமைனிங் 1, தென் 36, ஒரு 37. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் ஃபைட்டர்ஸு. அதாவது 37204. ஓகேங்களா, இது வந்து சேலிங் ப்ரைஸு. ஸோ இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, வெயிட்டுப்பா, இது எத்தனை வாட்டி கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு கேன்சல் ஆகாது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, யா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைட்டர்ஸ் சேலிங் ப்ரைஸ் தெரியும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37204. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 31% கெயின் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போனா நம்மளுக்கு வந்து இந்த 18,602 இருக்குல்ல, யா, இது வந்து 131% இருக்கும். தென் காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். ஓகேங்களா, அதாவது 131ஆல் டிவைட் பண்ணிட்டு 100ஆல் இது பண்ணால் ஃபஸ்ட் ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அப்படி நம்ம கேன்சல் பண்ணால் எப்படி ஃபைட்டர்ஸ் கேன்சல் பண்ணலாம்? ஸோ ஃபுல்லாக தான் கேன்சல் பண்ணி ஆகணும். அப்போது 18602வா, யா, இதை வந்து நான் 131ஆல் பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 1 டைம் பண்ணலாம். ஸோ 1 டைம் பண்ணால் 131. கரெக்டாக? யா, தென் அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்குது. தென் அகைன் ஒரு 5 வருது. தென் 0 வருது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 4 டைம் போடலாமா? யா, 4 டைம்ஸ் போட்டோன்னா எனக்கு வந்து ஒரு 4 வருது. தென் ஒரு 12, ரிமைனிங் 1 இருக்குது. அண்டு 5, 24. ஸோ அப்போ 26 வரும். ஓகேங்களா, 26, ரிமைனிங் ஒரு 2 இருக்குது. இப்போ வந்து 2 டைம்ஸ் போட்டால் எனக்கு 232 வருதா? யா, 2 டைம்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் 100 இருக்குது. அப்போனா எனக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது? என்ன வருதுன்னா 14200. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதாவது 14,200. ஓகேங்களா, நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18602 இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 71ஆல் டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு செகண்ட் ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இந்த 71ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 3 டைம்ஸ் வராது, 2 டைம்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். யா, 2 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன வருது? 186, ஒரு 141 2வா? யா, 142. ஸோ இது நம்ம 2 டைம்ஸ் மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு 4 வருது. அகைன் ஒரு 4 வருது. தென்னு நம்மளுக்கு 0 இருக்குது. யா, தென் இதை வந்து நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் ஃபைட்டர்ஸ் வரும்? எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து 71 இருக்குல்ல, 71 வந்து நம்ம வந்து 5 டைம்ஸ் போடலாமா? இல்லை 6 டைம்? 6 டைம்னா 6 7s are 42ல, யா, 6 டைம் போடலாம் ஃபைட்டர்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு 440, 6 டைம் போட்டால் ஒரு 6, தென் ஒரு 42. ஓகேங்களா, ஸோ அப்போது 14 வருது. யா, தென் இங்கே ஒரு 2 இருக்குது, 142 இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இதை வந்து 2 டைம்ஸ் போட்டால் வந்துடும்ல. யா, 2 டைம்ஸ் போட்டால் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ வந்து 6, ஃபஸ்ட்டு 2 போட்டோம், தென் 6, அதுக்கப்புறம் ஒரு 2. ஓகேங்களா, தென் ரிமைனிங் 00. ஸோ நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் காஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு? 26200. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 2 காஸ்ட் ப்ரைஸும் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14200. தென் செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஐட்டம். செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 26200. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4, தென் ஒரு 10 வந்திருக்கு. அண்டு யா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 40,400 ஃபைட்டர்ஸ். சேலிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ வந்திருக்குன்னா 37,204. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சேலிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்போனா லாஸ் ஆகிருக்கு, கெயின் வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா, ஸோ லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு காஸ்ட் ப்ரைஸை கீழே போட்டு இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாமா? 40,400. இது வந்து நம்ம சேலிங் ப்ரைஸ் எடுக்கணும்ல. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஃபைட்டர்ஸ் என்ன வருது? இங்கே ஒரு 6 வருது, தென்னு ஒரு 9 வருதா? யா,
தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வருது, 3ல் 1 ஓகே. தென் 3196 3196 டிவைட் பை நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன 40,400 இன்ட்டு ஒரு 100. ஓகேவா? ஸோ இது 0000 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா தென் நம்மளுக்கு இதை டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் வரும், 7 டைம் போடலாமா? 8 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு 32 போயிடுது. ஓகேங்களா? பட் இங்கே வந்து 31 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 7 டைம் தான் வருது. ஸோ 7 டைம் லாஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் கால்குலேட்டடான கொஷின் தான். பட் எனக்கு ஸ்க்ரீனில் சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பேப்பர்லனா கொஞ்சம் ஈஸியாகவே குயிக்காகவே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 6th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, மிஸ்டர் அமித் ஸ்பென்ஸ் 50% ஆஃப் இன்கம் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ 100ல் ஃபஸ்ட்டு 50 வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. தென் ரிமைனிங் 50 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் ரிமைனிங் ஈ ஸ்பென்ஸ் 25% ஆஃப் ஸ்கூல் ஃபீ. ஓகேங்களா? 25% வந்து ஸ்கூல் ஃபீ பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறம் 10% வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாரு, மிச்சம் இருக்கிற 25ல் வந்து 10% 50%. ஸோ 50% வந்து என்ன பண்ணுறாருனா ரெண்ட்டுக்கு போயிடுது. ஓகே. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த 5400. ஸோ அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 85 போயிடுச்சு. அப்போ 15% தான் இது. ஓகேங்களா? அதாவது 15% வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50ல் 15%. அப்போ நம்ம 100க்கு வேறு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 5400 இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் 15ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 50% வந்துடும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா திருப்பியும் 50ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஒரு 100. ஓகேங்களா? ஸோ 100 போட்டால் தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக கிடைக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஃபைட்டர்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி மந்த்லி இன்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தென் கால்குலேட் த இயர்லி இன்கம். அப்போ இன்ட்டு 12ஆல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஃபுல்லாக பண்ணால் நமக்கு ஆன்சர் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். தென் 5 இருக்கா? ஸோ 5 வந்து இங்கே கேன்சல் பண்ணால் எனக்கு 20 வந்துடும். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வரலாம், இங்கே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 4 டைம்ஸ் வருமா, 3 4s ஆர் அண்ட் இங்கே 3 5s ஆர். ஓகே. தென் அகெயின் திருப்பி ஒரு 5ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 4 டைம்ஸ் வருதா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ண முடியாது, மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் மோஸ்ட்டாக. நம்ம யூனிட் டிஜிட் செக் பண்ணலாமா, பிகாஸ் எல்லா யூனிட் டிஜிட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி யூனிட் டிஜிட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு 4 4 வந்து 16 வருது, 6 வருது, 6 4s ஆர் 24. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 4 வரணும். ஸோ அப்படி 4 வர மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபைட்டர்ஸ், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏகப்பட்ட டைம் ஆகும். பட் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் செக் பண்ணும்போது எல்லாமே 0 தான் இருக்குது. 3 0 ஸ்கிப் பண்ணிடுங்க. 3 0 தள்ளிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு 0 வந்திருக்கு, 2 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 4 வந்திருக்கு. நான் இப்போ டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு டவுட் இருக்குது, உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சரும் கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ லீவ் இட் டு யூ. ஸோ நம்ம 7th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 24 men, அதாவது 24 men doing a 10 hour and 20 days. Okay, is equal to how many more men required. அப்போ 24 plus x வச்சுப்போமா, can require complete the twice of the work. இங்கே வந்து 1. ஓகேங்களா? 16 days and 10 hour. அப்போ இங்கே 16, அதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ இன்ட்டு 10 இங்கே போட்டுப்போம். ஓகேங்களா? சூப்பர். தென் இப்போ நம்ம காமனாக இருக்குது கேன்சல் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ காமனாக என்ன இருக்குது, 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் 8th டேபிள் அடித்தா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் 60 இருக்குது. 60 இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இந்த 24 என்னென்ன சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன சைடு, சாரி என்ன வரும்னா 36. 36 வந்து மோர் மென்ஸ் வந்து ரிகவர் ஃபைட்டர்ஸ். 36 இருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர்
7. இப்போ நம்ம 8th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தென் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 9 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த பேஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா சர்க்கிள், அதுக்கான நம்மளுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு போடலாம் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும்ல, பிகாஸ் ஹெச் கொடுத்துட்டாங்க. ஆர் கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25 பை கொடுத்துருக்காங்க. ஸோ பை கேன்சல் பண்ணுறங்க. ஸோ ரூட் எடுங்க, காமனாக ரூட் எடுத்துகிட்டா நமக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹெச். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நமக்கு 2 இருக்குது. பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. தென் ஆர் ப்ளஸ் ஹெச் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் 14 வந்துருமா? யா. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் 2 டைம்ஸ் வருது ஃபைட்டர்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 கிடச்சிரும். தென் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 கிடச்சிரும். தென் ஒரு 0. ஸோ அப்போ 440 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 9th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரான்ஷு, ரோனக், ரோஷினி, சஞ்சித், ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. ஆர் சிட்டிங் இன் ஏ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஏ சர்க்குலர் அண்டு ஃபேஸிங் த சென்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ 2, 4, 5, 6. ஓகேங்களா, 6 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ 6 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிக்க வேண்டிதான். ஓகே, ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? யா. ரோஷினி இஸ் அ தேர்ட் ஃப்ரம் த பிரான்ச்சூஸ் ரைட்டு. ஸோ பிரான்ச்சஸோட ரைட்டில் வந்து தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினி இருக்காங்க. ஓகே, ரோஷினி போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ரோனக் இஸ் அ தேர்ட் ஃப்ரம் த தருண்ஸ் லெஃப்ட்டு. ஓகே, உதய் இஸ் த பிட்வீன் பிரான்ச்சு அண்டு தருண். ஸோ உதய் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு அண்டு தருணுக்கு நடுவில் இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு போடலாமா? ஸோ 2 சைடு போடலாம், எந்த சைடு வேணால் போடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ உதித் இஸ் பிரான்ச்சு அண்டு தருண். ஸோ இங்கே இப்போதைக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். சங்கீதா இஸ் அ தேர்டு ஃப்ரம் த உதித் லெஃப்ட்டு. ஓகேங்களா. ஸோ உதித்தோட லெஃப்ட்டில் தேர்டில் வந்து சங்கீதா இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எஸ் போட்டுப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஷினி இஸ் அ தேர்டு ஃப்ரம் த பிரான்ச்சூஸ் ரைட்டு, அது போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ரோனக் இஸ் அ தேர்டு ஃப்ரம் த தருண்ஸ் லெஃப்ட்டு. ஸோ தருண்ஸ் லெஃப்ட்டில் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோனக் இருக்கார். ஓகே, ஸோ அதையும் போட்டாச்சு ஃபைட்டர்ஸ். அப்போ எல்லாரோட பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கொஷின் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஹூ இஸ் ஆப்போசிட் ஆஃப் தருண். ஸோ தருணுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரோனக் இருக்காரு. ஸோ ரோனக் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க் காட் நம்மளுக்கு இந்த உதித் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ச்சுக்கும் தருணுக்கும் நடுவில் இருக்காருன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. சப்போஸ் இப்போ நான் தருண் வந்து இந்த சைடு போட்டு தான் எனக்கு தப்பாக வந்திருக்கும். ஸோ அப்போ நான் திருப்பியும் மாற்றிருக்கணும். ஓகேங்களா. ஸோ காட் கிரேஸ் நம்மளுக்கு நம்ம போடும் போதே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா. ஜஸ்ட் அசம்ஷன் தான். அதெல்லாம் நீங்கள் 2 சர்க்கிள் வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது டைம் அதிகமாகும். ஸோ எது பெட்டரோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ரோனக் தான். ஸோ நவ் வி சால்வ் த 10th கொஷின். யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட் இமேஜ் போகும்போது லாஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துடுது. ஓகேங்களா. பிகாஸ் இங்கே பாருங்கள் எக்ஸும் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. தென் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது, 3rd ஆப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, அண்டு 2nd ஆப்ஷனும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இது 2த்துக்கு தான் காம்படிஷன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்டில் இருக்குது லாஸ்ட்டு போயிடுச்சு. கரெக்டாக ஈக்குவல் டு வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கு. யா, அப்போஸ் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வந்து லாஸ்ட்டாக வரணும். ஸோ அப்படி வரது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி சால்வ் த 11th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த லாஜிக்கல் அண்டு மீனிங்ஃபுல் ஆர்டர். ஓகேங்களா. ஸோ இப்போது மீனிங்ஃபுல் ஆர்டரில் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போதே தெரியுது, குக் இருக்குது, ஈட் இருக்குது. ஸோ குக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஈட் பண்ண முடியும். அப்போ 5க்கு அப்புறம் தான் 1 வரணும். ஸோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இது 2 நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு 3ல ஸ்டார்ட் ஆகுது, 2லையும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 3 to எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரின்ஸ் இருக்குது, பை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பை பண்ணணும். கரெக்டாக பை பண்ணிட்டு அப்புறம் தான் ரின்ஸ் பண்ண முடியும். ஸோ ரின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 இருக்குது, 4 வந்து கட் பண்ணணும். கரெக்டு. தென் அதுக்கப்புறம் 5 இருக்குது ஃபைட்டர்ஸ், கட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறோம். யா, தென் 8. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 3rd ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் எனக்கு கரெக்டான ஆர்டர் வருது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷினே கேட்டிருப்பாங்க. நவ் வி சால்வ் த 12th கொஷின்.
ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள். வெயிட் யா, ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கீழே இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டு கிளாக் வைஸ் போயிட்டு நம்மளுக்கு இந்த சைடில் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் டாப்பில் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த சைடு வரணும். ஸோ இந்த சைடு வர மாதிரி நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷனில் இல்லை. ஓகே, மிச்சம் எல்லா ஆப்ஷன்லையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த லெஃப்ட்டு டாப்பில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு வந்து 6 சைடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5 சைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 சைடு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து ட்ரையாங்கிள் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த கலர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுவும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து +1 பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் +2 பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு +3 பண்ணோம். +3 பண்ணால் நம்மளுக்கு வந்து எந்த சைடு வந்து கலர் வரும் ஃபைட்டர்ஸ், இந்த சைடு கலர் வரும். ஓகேங்களா, ஸோ அப்படி வரா மாதிரி எனக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஸோ நவ் ஐ சால்வ் த 13th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினை சால்வ் பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, தென் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் தான் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துலாமா? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 2 இருக்குது. ஓகே, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 4 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 3 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 6 வருது. கரெக்டு. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 5 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 10 வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ 10 இருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகேங்களா, தட்ஸ் இட். சூப்பர். நவ் we can solve the 14th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, a clock is a set of 12 noon. ஓகேங்களா, தென் the clock gains 9 minutes in every 8 hour. ஓகேங்களா, ஸோ எல்லா 8 மணி நேரத்துலையும் 9 minutes வந்து ஆட் ஆகுது. தென் வாட் will be the true time when the clock indicates 12 noon after, அதாவது ஆன் 3rd day. ஓகேங்களா, ஆஃப்டர் 3 day ஆர் ஆன் 3rd day எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு 3 days இருக்குது ஃபைட்டர்ஸ். ஒரு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 hours இருக்குது. பிகாஸ் ஒரு டே வந்து 24 hours. அப்போ வந்து நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 times வரும். ஓகேங்களா, ஒரு டேலே 3 times வருது. அப்போ 3 daysல வந்து நமக்கு 9 times வரும். ஓகேங்களா, சப்போஸ் 9 × 9 times போடுங்க, நம்மளுக்கு 81 minutes வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும். எக்ஸஸாக இருக்குது 81 minutes 12 noon காட்டும் போது. அப்போ இந்த 81 minutes நம்ம இந்த 12 noon மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 12 noon வந்து நம்ம எப்படி திரும்ப எழுதலாம், நான் எப்படி எழுதலாம்னா வெயிட் 1160 போடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் 81 போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ரிமைனிங் வேறு ஒரு 21 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து 1060க்கு போயிடணும். ஓகேங்களா, அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்தமாரி போடுங்க. நம்மளுக்கு என்ன டைம் கொடுத்துருவாங்க, 12 noon இருக்குல்ல, இது வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா 10 போட்டு 120 போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், 81 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது, 39 வருமா? யா, அப்போ 10:39 AM. ஓகேங்களா, பிகாஸ் நூனுக்கு தான் நம்ம 81 minutes மைனஸ் பண்ணும்போது அது ஏஎம்ல தான் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் வருது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ சால்வ் த 15th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, மியா, சியா, ஜியா, அமி அண்டு தியாவா யா ஆர் 5 sisters. ஓகே, ஜியா இஸ் எங்கர் தென் ஒன்லி 2 people. ஓகேங்களா, அப்போனா தேர்ட் பிளேஸில் வருமா ஃபைட்டர்ஸ், 1 2 3 4 5. ஓகே, அப்போ தேர்ட் பிளேஸில் வந்து நமக்கு ஜியா போட்டுக்கலாம். பிகாஸ் 2 பேரோட மட்டுமே சின்னவங்கன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். தென் தியா இஸ் ஓல்ட் தென் ஷியா. தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஓல்டர் சைடு, இது வந்து எங்கர் சைடு. ஓகேங்களா, தியா இஸ் ஓல்டர் தென்னு ஷியா, பட்டு எங்கர் தென்னு ஜியா. அப்போ இந்த 3 பேரோட பொசிஷன் வந்து இங்கே வந்துருமா கரெக்டாக? யா. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஏமி இஸ் நாட் ஓல்டஸ்ட். அப்போ இங்கே தான் ஏமி வருது. ரிமைனிங் இருக்கிறது வந்து நம்மளுக்கு யாருப்பா, ரிமைனிங் வந்து மியாவா? எஸ், மியா. ஸோ ஹூ இஸ் த ஓல்டஸ்ட்? மியா தான் ஓல்டஸ்ட். ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன கொஷின் பார்த்துட்டு இருக்காங்க, வென் டயக்ராம் கொஷின், செஃப், சிங்கர் அண்ட் மியூசிஷியன். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து கலப்படமாக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா யா. நீங்கள் வந்து டவுட் பண்ணுவீங்க ஏன் பிரவீன் இந்த தேர்ட் ஆப்ஷன் வராதுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது செஃப்பு, இது சிங்கரு, இது மியூசிஷியன்னா இப்போது செஃப்புக்கும் மியூசிஷியனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆகிடும். ஓகேங்களா, வேற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், மூணுத்துக்குமே கோரிலேட்டாக இருக்குது. ஏன்னா செஃப் வந்து மியூசிஷியனாக இருக்கலாம், இந்த மியூசிஷியன் செஃபாகவும் இருக்கலாம், சிங்கராகவும் இருக்கலாம். ஓகேங்களா, எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆப்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர்.
17th கொஷின். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ நான் பார்க்கும்போதே தெரியுது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பண்ணுறாங்க, தென் +3, தென் +5, தென் +7. பிகாஸ் இங்கே 2 வந்ததுனால நம்ம ஆட் நம்பர் எடுக்க முடியாது, பட் வி கேன் டேக் அ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் படி போகும்போது நெக்ஸ்ட்டு 11 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படி 11 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 78 வருமா? 78. அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபீட்டர்ஸ். எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 18th கொஷின் போயிடலாம் ஃபீட்டர்ஸ். ஓகே, ஸோ 18th கொஷினில் என்னப்பா கேட்குறாங்க? இந்த ஃபாலோயிங் 3 ஆப்ஷன்ஸ் ஆர் லைக் மேனர். ஓகேங்களா? ஸோ ஆட் ஒன் அவுட். ஓகே, ஸோ நத்திங் பட் 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, ஐ, ஹார்ட்டு, இயர். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஹார்ட் வந்து நம்மளுக்கு உள்ள ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு பார்ட். ஓகேங்களா? பட் இயர்ஸு, ஐ, ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் த பாடி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தேர்ட் ஆப்ஷன் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நவ் வி கேன் மூவ் டு த 19th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த ஸ்டார் வந்து எங்கே ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு, நம்மளுக்கு சென்டரில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்கே கீழே போயிடுச்சு, இப்போ இங்கே வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வரணுமா? ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது அண்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஓகே, இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது, தென் அதுக்கப்புறம் திருப்பி டாப்பில் வருது, தென் கீழே வருது, நெக்ஸ்ட்டு டாப்பில் தான் வரணும். ஸோ இப்போ 2 ஆப்ஷன்லையும் டாப்பில் தான் இருக்குது. தென் நீங்கள் கலர் பாருங்கள், ஷேடட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு வந்திருக்கு, தென் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு, தென் ரைட் சைடு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு வரணும். ஸோ லெஃப்ட் சைடு வர மாதிரி எனக்கு 4th ஆப்ஷனில் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். தென் இந்த கொஷின் பார்த்துலாமா? இலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இலேருந்து ஜிக்கு +2 +2 பண்ணுறாங்க. தென் ஜிலேருந்து ஐக்கு +2 தான், ஐலேருந்து கேக்கும் +2 தான். ஸோ கேலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எம் வரணும். ஸோ எம்மில் வர மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டா கூட 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, தென் ஹெச்லேருந்து ஜே வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், +2 தான். ஜேலேருந்து எல்லுக்கும் +2, என்னுக்கும் +2. ஸோ என்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு 16 வரும். நத்திங் பட் பி. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெட்டர் பி வர மாதிரி நம்மளுக்கு அகெயின் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் லெட்டர் போயிடலாம். டிலேருந்து எஃப் +2 தான், ஹெச்சுக்கும் +2 தான், ஜேக்கும் +2 தான். தென் ஜேலேருந்து +2 பண்ணிங்கன்னா வி கெட் எல். ஓகேங்களா? 12 வரும். ஸோ இது வந்து எல் டினோட் பண்ணுது. ஸோ அப்படி எல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. 21st கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். அகெயின் ஒரு இமேஜ் பேஸ்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. அதேமாதிரி 2 ஏரோ மார்க் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 3 ஏரோ மார்க் கிளாக் வைஸு, தென் 4 ஏரோ மார்க் ஆன்டி கிளாக் வைஸு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 5 ஏரோ மார்க் கிளாக் வைஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கிளாக் வைஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. நல்லா பாருங்கள், 4th ஆப்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. இதில் பாருங்கள் ஏரோ மார்க் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி வரக்கூடாது, பிகாஸ் எல்லாத்துக்கும் கேப் இருக்குது. இதில் 2 ஏரோ மார்க் தான் இருக்குது, நம்மளுக்கு 5 வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஸோ 22nd கொஷின் பார்த்தலாமா ஃபீட்டர்ஸ்? ஸோ என்ன பண்ணுறேன்னா, அமித் ட்ராவல்டு 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் வேர்ட்ஸ், அது ஈஸ்ட் நோக்கி. ஸோ இப்போ இங்கே வந்து அமித் இருக்கார். ஸோ இப்போ 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் போயிட்டார். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கார். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட்னா இந்த டைரெக்ஷன் 5 கிலோமீட்டர். ஓகே, இப்போ இங்கே இருக்கார். தென் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு இந்த டைரெக்ஷன். ஸோ அகெயின் 15. ஓகே, அப்போ இங்கே இருக்கார். ஸோ ஹவு ஃபார், ஓகேங்களா, வாஸ் அமித் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, 5 கிலோமீட்டர். ஸோ 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ 23 கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? பிளட் ரிலேட்டட் கொஷின். எ மேன் செட், ஓகேங்களா, திஸ் பாய் இஸ் மை த மேன். ஓகேங்களா? ஸோ மேன்ஸு ஃபாதர் இருக்காங்க, ஃபாதரோட ஒன்லி பிரதர். ஓகேங்களா? பிரதரோட ஒன்லி நெஃப்யூ. ஓகேங்களா? ஸோ ஒன்லி நெஃப்யூனா அந்த மேனை தான் இருக்க முடியும். ஓகேங்களா? யார்? அந்த பாய். ஸோ இப்போ இந்த பாய் தான் ஃபைட்டர்ஸ் மேனே. அதே தான், 2 பேரும் ஒருத்தர் தான். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு த பாய்னா ஹிம்செல்ஃப் தான். ஸோ ஹிம்செல்ஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது.
ஸோ நெஃப்யூவோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம கூட பிறந்தவங்களோட குழந்தை. ஓகேங்களா? அது வந்து நம்ம கூட பிறந்தவங்க யாரா வேணா இருக்கலாம். அதாவது இப்போது இந்த பிரதரோட கூட பிறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனோட ஃபாதர். ஓகேங்களா? அப்படி இல்லனா மேனோட மதரா கூட இருக்கலாம். இதில எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஈஸி கொஸ்டின் தான். 24த் பார்த்துலாமா? ஓகே. ஸோ இதுக்கப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல்? ஓகேங்களா? பிரம்மோஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300லேருந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்கெட்ட வந்து நம்மளுக்கு இண்டிகேட் அதாவது போயிட்டு லான்ச் பண்ணி நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது சூப்பர்சோனிக் இருக்குது. பிரம்மோஸ் தான். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் கூகுள்? ஸோ நம்மளுக்கே தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். யார்? சுந்தர் பிச்சை தானே? யா. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. 26 பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ விச் ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ்டு டு டெலீட் த ஃபைல் பெர்மனெண்ட்லி இன் த விண்டோ? ஸோ பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணால் ஷிஃப்ட் ப்ளஸ்ஸு டெலீட் பண்ணால் நம்மளுக்கு ஓகே ஆகிடும் ஃபைட்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் வாட் 26. ஓகேங்களா? சூப்பர். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ் என்ன கொஷின்னா, வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த பேக்கிங் சோடா? சோடியம் பைகார்பனேட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது NaHCO3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 யா 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. நவ் வி மூவ் டு த 28th கொஷின் ஃபைட்டர்ஸ். இன்டர்நேஷ்னல் லேபர் டே. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் ஏகாவோட பர்த்டேவும் அன்றைக்கி தான், அதாவது May 1. ஓகேங்களா? ஸோ May 1 வந்து தான் உழைப்பாளர் தினம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. எல்லாமே ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். த பவர் ஆஃப் த சம்மன் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் வெஸ்டட் வித் த பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபைட்டர்ஸ் அந்த பவர் இருக்குது. ஸோ 2 ஹவுஸில் இருக்க யாருக்கு வேணால் சம்மன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இப்போது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். விச் ஃபாரின் கண்ட்ரி இஸ் க்ளோசஸ்ட் டு த அந்தமான் நிக்கோபர்? ஓகேங்களா? ஸோ அதாவது அந்தமான் ஐலாண்டோட நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஸ்ரீலங்கா. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்களாதேஷ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியான்மர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு அந்தமான் நிக்கோபர் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்தமான் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மருக்கு பக்கமாக தான் இருக்கும், ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்காது. வேற நீங்கள் கச்சத்தீவு இருக்குது பார்த்தீங்களா? கச்சத்தீவு வேணால் இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட்டு அந்தமான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியான்மர் பக்கம் தான் போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்ரீலங்கா வராது. ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 30 கொஸ்டினுமே பார்த்துட்டோம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.